சாரை ஏன் இன்ட்ரடியூஸ் பண்றேன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்க நேட்டிவ் எங்க கிடையாது, நம்ம டிஸ்ட்ரிக்ட் கிடையாது. சாருடைய ஊர் எந்த ஊர் சார்? கும்பகோணம். கும்பகோணத்துல இருந்து இங்க வந்து அட்மிஷன் பண்றாங்க. சார் ஏற்கனவே இங்க படிச்சு நம்ம சர்டிபிகேட் வந்து வாங்கி அட்டஸ்டேஷன் பண்ணி துபாயில ஒர்க் பண்றாங்க. அப்ப அந்த சர்டிபிகேட்டோட வேல்யூ எல்லாம் வந்து இது பண்ணி அதனால அவங்களுக்கு பிஎஸ்சி ஃபைனான்ஸ் சேஃப்டிக்கு என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு வந்து ட்ரெயின்ல வந்து அட்மிஷன் பண்ணிட்டு போறாங்க. நமக்கு ஒரு டாக் கொடுப்பாங்க. சொல்லுங்க சார். அது என் பேர் வினோத்குமார். நான் வந்து கும்பகோணத்துலேருந்து வந்தேன். ஸோ நான் வந்து ஆல்ரெடி பிஎட் முடிச்சிருக்கேன். எனக்கு வந்து ஃபைனான்ஸ் சர்டிஃபிகேட்ல ஆல்ரெடி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் இருக்குமே. ஃபர்ஸ்ட் எனக்கு அவ்வளோவா இல்லை. என் தம்பி வந்து ஃபைனான்ஸ் சர்டி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வெப்சைட்ல செக் பண்ணப்போ தான் இந்த இன்ஸ்டியூட் சிங்கம் சைடு நான் போயிடுச்சுன்னா எதார்த்தமாக சூஸ் பண்ணி வந்தது. இந்த இன்ஸ்டியூட் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணி எதுவும் ஒன்று இது துபாய்க்கு ட்ரை பண்ணாங்க. ட்ரை பண்ணும்போது கைட் ஆக்ஷனில் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. செலக்ட் பண்ணிட்டு அங்கே போயிட்டு ஃபயர்மேனாக ஃபர்ஸ்ட் டைம் டிப்ளமோ ஃபைனான்ஸ் பண்ணிட்டு ஃபயர்மேனாக போனதுக்கு அப்புறம் அங்கே போயிட்டு ஃபீல்டு அந்த டிபி வேர்ல்டு கம்பெனி வந்து நல்ல ஒரு தெரியும். டிபி வேர்ல்டு துபாயில் நல்ல ரெப்யூட்டட் கம்பெனி. அவங்க பொறுத்தவரைக்கும் எப்படின்னா சர்டிஃபிகேட் எல்லாமே பக்காவாக வெரிஃபை பண்ணுவாங்க. ஒன்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 1 monthல அந்த சர்டிஃபிகேட்டு உண்மையிலேயே நம்ம பண்ணியிருக்கோமா ஃபேக் சர்டிஃபிகேட் எல்லாம் பண்ணுவாங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டியூட்ல பண்ணதெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் வந்து மாட்டிடுச்சு, திரும்ப அனுப்பிட்டாங்க. தம்பி வந்து எப்படின்னா இன்ஸ்டியூட்ல போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் சர்டிஃபிகேட் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே எந்த இஷ்யூ இல்லைங்கும்போது எனக்கு ஜாபுக்கு ரெஃபர் பண்ணும்போது நீ ஃபயர் ஃபீல்டுக்கு வா, சேஃப்டி ஃபீல்டு ஃபயர் சேஃப்டி எப்படி இருந்துச்சு ஸ்பான்சர் வந்து